பூலோகம் ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரன் அவர்களோட பெரிய பொருட்செலவுல தயாராகி இருக்கிற படம். பேராண்மை படத்தோட இயக்குனர் SP ஜனநாதன் அவர்கள் கிட்ட இணை இயக்குனராக பணியாற்றிய கல்யாண கிருஷ்ணன் இயக்கியிருக்கிற படம். ஜெயம் ரவி ஹீரோவா நடிச்சிருக்கிற படம் பூலோகம். தயாரிப்பாளர்கிட்ட இயக்குனர் கதை சொல்லி இருக்காரு. அந்த கதையோட அமைப்பை கேட்டு பிரமிச்சு போன ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரன் உடனே பாராட்டி இருக்காரு. வடசென்னை வட்டார பழக்க வழக்கங்களை இந்த படத்துல பயன்படுத்தி இருக்காங்க. யதார்த்தமான அதிர்ச்சிகரமான ஒரு உண்மையை படத்துல மையமா வச்சிருக்காங்களாம். குத்துச்சண்டை வீரனா ஜெயம் ரவி நடிக்கிறாரு. ஒரு குத்துச்சண்டை வீரரா இவர் புகழ் பெறுவதுதான் படத்தோட மையம். ஜெயம் ரவி எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி படத்திலையும் இந்த மாதிரி குத்துச்சண்டை வீரரா இதுக்கு முன்னால நடிச்சிருக்காரு. த்ரிஷா கதாநாயகியா நடிக்கிறாங்க. கதையோட நாயகியாவே மாறி இருக்காங்கன்னு சொல்லலாம். பிரகாஷ் ராஜோட நடிப்பு இன்னும் பல வருஷங்களுக்கு பேசப்படும்னு சொல்றாங்க. குத்துச்சண்டை வீரர்களா பையா படத்து மூலம் அறிமுகமான அர்பித் ரங்காவும் ராஜேஷும் நடிச்சிருக்காங்க. பொன்வண்ணன், சண்முகராஜன் இந்த 2 பேருக்கும் மாணவனா ஜெயம் ரவி நடிச்சிருக்காரு. கூர்மையாவும் ஆழமாவும் வசனங்களை SP ஜனநாதன் எழுதியிருக்காரு. அதிரடியான இசை அமைப்பை ஸ்ரீகாந்த் தேவா கொடுத்திருக்காரு. ஒளிப்பதிவாளர் SR சதீஷ்குமார் இப்படத்தோட ஒளிப்பதிவை செஞ்சிருக்காரு. AR மோகன் வட சென்னையையும் குத்துச்சண்டை அரங்க அமைப்பையும் காட்சிகளா நம் கண் முன்னால நிறுத்துறாரு. சண்டை காட்சிகள் புதிய வடிவில் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு இயக்குனர். பூலோகம் திரைப்படம் வெற்றி அடைய tentukota.com சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம்.